Poco X5 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக பண்ணிட்டு ஒரே லைக் கொடுத்துருங்க. அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோ உள்ள சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் போகுது. கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட தராங்க. மேலும் இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. இந்த ஃபோனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கணக்கு கிடையாது. அதுக்கு போல சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் Snapdragon 695 அப்படிங்கிற 8 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 5G சிப் செட்டாக வருது. ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸும் 1-2 ஹை செட்டிங் கேம்ஸும் விளையாடலாம். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 250GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் மட்டும் லான்ச்சுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் 1 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஹைப்ரிட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோன் Android 12 OSல MIUI 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை இதில் 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த ஃபோனில் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க. மேலும் இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்குது. அதனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். மேலும் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் 189 கிராம் வருது. இந்த ஃபோனுக்கு IP53 ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டம் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஃபோனில் 5Gக்கான SANSI சப்போர்ட் தராங்க. இது போல் டியூல் 4G OT சப்போர்ட்டும் இருக்குது. என்னும் சிம் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டில் வச்சு லான்ச் பண்ண விலையை வச்சு பார்க்கும்போது 20,000 ரூபா பிரைசிங்கில் லான்ச் பண்ணலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் எக்ஸாக்டான பிரைஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த போக்கோட X5 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இந்த முழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.